திருவள்ளூர் மாவட்டம் பொதட்டூர்பேட்டையை சேர்ந்தவர் கணேசன். இவருக்கு 56 வயசாகுது. அங்க இருக்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல லேப் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு மோகன்ராஜ் மற்றும் ஹரிகரன் 2 பசங்க இருக்காங்க. இவங்களுக்கும் திருமணம் ஆயிருச்சு. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா பொதட்டூர்பேட்டையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழல்ல கடந்த அக்டோபர் 22ஆம் தேதி கணேசன் பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டாரு. கணேசன் இறந்ததுக்கு அப்புறமா கணேசனுடைய ஃபேமிலி அவருடைய இன்சூரன்ஸை கிளைம் பண்றதுக்காக அப்ளை பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கணேசன் இறக்குறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் கணேசன் வந்து அவருடைய ஃபேமிலிக்கு வந்து 11 இன்சூரன்ஸ் போடுறாரு. அதுல கணேசன் பேர்ல மட்டுமே 3 கோடி ரூபாய்க்கு மதிப்புல இன்சூரன்ஸ் போட்டதா சொல்லப்படுது. இந்த இன்சூரன்ஸ் தொகையும் அதிகமா இருக்கு. அதே மாதிரி இன்சூரன்ஸ் போட்ட 6 மாசத்துல கணேசன் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறதுனால இவருடைய இறப்புல சந்தேகம் இருப்பதா இன்சூரன்ஸ் கம்பெனி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. தொடர்ந்து போலீஸ்காரங்க விசாரணை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. போலீஸோட விசாரணையில சில திடுக்கிடும் உண்மைகள் இப்போ வெளியே வந்திருக்கு. அதாவது கணேசனுடைய பசங்க இருக்காங்க இல்லையா, மோகன்ராஜ் மற்றும் ஹரிஹரன், இவங்க 2 பேருக்குமே அதிகமான கடன் இருந்ததா சொல்லப்படுது. அதிகமான கடன் இருக்கிறதால அப்பாவோட இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும். அதே மாதிரி அப்பா இறந்துட்டாருன்னா அவருடைய அரசு பணி வந்து நம்மள யாராவது ஒருத்தருக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக 2 பசங்களுமே சேர்ந்து அப்பாவை கொல்ல முடிவு செய்யறாங்க. கொல்ல திட்டமிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, முதல்ல இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே வந்து நல்ல பாம்பை வாங்கிட்டு வந்து அவரை வந்து கடிக்க விடுறாங்க. ஆனா அதுல அதிர்ஷ்டவசமா கணேசன் வந்து சாகாம பிழைச்சுக்கிறாரு. மறுபடியும் என்ன பண்றாங்க, கட்டுவிரியான் பாம்பை இந்த முறை வாங்குறாங்க. கட்டுவிரியான் பாம்பை வாங்கிட்டு வந்து ஒரு நாள் ராத்திரி வந்து கணேசன் அவரோட வீட்டுல தனியா தூங்கிட்டு இருக்கும்போது அவருடைய கழுத்துல விட்டு கடிக்க விடுறாங்க. கட்டுவிரியான் பாம்பு கடிச்சு கணேசன் இறந்ததுக்கு அப்புறம் அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அப்பா வந்து பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு சின்ன டிராமா பண்ணி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல கணேசன் வந்து இறந்து போயிட்டாருன்னு டாக்டர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் மற்ற ப்ரொசீஜர்ஸ் அப்படியே நடக்குது. அதுக்கப்புறம் வந்து இப்போ எப்பவும் போல இன்சூரன்ஸ் பணத்தை அப்ளை பண்ற மாதிரி அப்ளை பண்றாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து எப்பவுமே வந்து இந்த மாதிரியான டெத் கிளைம் இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து அவங்க எப்படி இறந்தாங்கன்னு ஒரு விசாரணை நடத்தி தான் கொடுப்பாங்க. அவ்வளோ ஈஸியாக தர மாட்டாங்க. அவங்க தான் இதில் சந்தேகம் இருப்பதா சந்தேகத்தை எழுப்பி போலீஸ்காரங்களை சொல்லி போலீஸ்காரங்க விசாரிச்சு இந்த உண்மையில வெளியே வந்திருக்கு.